கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி. இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம மாடி தோட்டம் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து காய்கறிகள் எடுத்து என்னுடைய சித்தி வீட்டுக்கு கொடுத்துருக்கோம், பக்கத்து வீடுகள் கொடுத்துருக்கோம், நம்ம வீட்லேயும் சமைச்சிருக்கோம். இன்னும் சில சமயங்களில் பார்த்திங்கனாக்கா நிறையாவே கிடைக்கும். அப்போ வந்து காய்கறி கடை வண்டி, தள்ளு வண்டி இது மாதிரிலாம் வந்தால் அவங்கள்ட்டையும் நம்ம சேலும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாடி தோட்டம் வந்து நிறையா பேர் வச்சுருப்பீங்க, மீடியம் ரேஞ்சில் வச்சுருப்பீங்க. ஆனால் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க பல பேர் பார்த்திங்கனாக்கா. ஆனால் நம்ம மாடி தோட்டம் பார்த்திங்கனாக்கா ஒன்றும் பெரிய செலவே கிடையாது. எல்லாமே வந்து நம்மளை சுற்றி வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய்னா நம்ம நாட்டு கத்திரிக்காய், அது ஒயிட் கலரில் இருக்கும்ல, நல்லா வரி வரியாக இருக்கிற கத்திரிக்காய். அப்புறம் அந்த வெள்ளை கலரில் இருக்கிற கத்திரிக்காய், ஹைப்ரிட் கிடையாது. நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து நிறையா கத்திரிக்காய் செடி தான் இருக்குது. அது போக இது வந்து மணத்தக்காளி, அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த பக்கம் வந்து ஒரு பாவக்காய், மிதி பாவன்னு சொல்லுவோம்ல, அந்த கொடி, சின்ன சின்ன பாவக்காய் வருது. அப்புறம் இங்கே பார்த்திங்கனாக்கா இது வந்து பச்சை மிளகாய். அதாவது இந்த மாதிரி ஒரு பேசிக்கான நீடு தான் நம்ம வீடுகளில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள். அதாவது கத்திரிக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை, இந்த அவரைக்காய், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வச்சுருக்கோம். கத்திரிக்காய் செடி வந்து நிறையா இருக்குது. இது வந்து கொடிகள், அதாவது பூசணி கொடி இருக்குது. அது என்ன பூசணின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு தக்காளி, இங்கே ஒரு ரோஸ் பூ, அப்புறமா இது வந்து கொடை மிளகாய். பச்சை மிளகாய் கொடி தான் நிறையா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா வேறு பிடிச்சதுக்கு இடம் பத்தலைன்னு அர்த்தம். அப்புறம் இது மாமரம் பூத்துக்கிட்டுருக்கு. லெமன் ஒரு மாதத்தில் காய் காய்ச்சிடும். இது என்ன செடி? மல்லிகைப்பூவா? ஏய் பாப்பா பத்து. கத்திரிக்காய் தான் நிறையா இருக்குது இப்போதைக்கு. என்னப்பா? இது வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் அறுவடை பண்ண காய்கறிகள். ஜின்னகீரை, மணத்தக்காளி கீரையா? நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக வந்து காய்கறிகள் வெட்டுவோம். அதோட கழிவுகள் இருக்குது. அதே மாதிரி வெங்காயத்தோல், முட்டை ஓடு, இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ணுறதுனாக்கா இந்த மாதிரி தொட்டிகள் எல்லாம் போட்டு விடுவாங்க. இன்னொன்று அந்த மாதிரி சேர்த்து அதில் மண்ணையும் போட்டு வச்சுருக்கோம். அது ஒரு 3-4 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மக்கிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இடத்துல மண்ணை எடுத்து நம்ம சேமித்து வச்சுக்கலாம் பின்னாடி வந்து பயன்படுத்துறதுக்கு. மாடி தோட்டத்துக்கு வந்து, அதாவது மாடி தோட்டத்துக்காக இந்த மாதிரி கம்பிலாம் போடலை. இது வந்து வெயில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால ரொம்ப வெயில் காலத்தில் ஜாஸ்தி இருக்கிறதுக்காக போட்டது. ஆனால் இதுவே வந்து மாடி தோட்டத்துக்காகவும் பயன்படுத்திக்கலாம், மல்டிபர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இந்த க்ரீன் நெட்டுலாம் வாங்கி நான் போட்டேன். ஆனால் இது வந்து ஒரு 1 இயர் கூட கிராஸ் பண்ணல, எல்லாமே எத்து போய் கிழிஞ்சிருச்சு.
ஆனால் இதுக்கு வந்து ஒரு 45,000 கிட்ட செலவு பண்ணேன் நான். ஆனால் வந்து இந்த க்ரீன் நெட்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இது மேலே வந்து இந்த செடியெலாம் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் இந்த மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன், பார்ப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா, குண்டு மிளகா, அதாவது எல்லோ கலரில் பச்சை கலரில் இருக்கும். இதெல்லாம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் போடுவோம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மாடி தோட்டத்துக்காக நிறைய பேர் நிறையா செலவு பண்ணுறாங்க. அவ்வளோலாம் நம்ம செலவு பண்ண தேவையில்லை. அப்படி செலவு பண்ணி நம்ம ஒன்றும் டன் கணக்கில் வந்து காய்கறிகளை அறுவடை பண்ண போகிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி வேஸ்ட்டான பொருட்களை பயன்படுத்தி எப்படி செய்கிறதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இது வந்து ஒரு பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னர். இது வந்து மளிகை கடையிலேருந்து வாங்கினேன். இது வந்து ₹10 இந்த பாட்டில் வந்து. அவங்கள்ட்ட வந்து நிறையா அந்த கிட்கேட் இந்த மாதிரிலாம் வந்து டப்பாவோட கொடுப்பாங்க. அதெல்லாம் விற்றதுக்கப்புறம் இந்த டப்பா சும்மா தான் கிடக்கும். ₹10 கேட்டால் கொடுத்துட்டாங்க. அதை வந்து கட் பண்ணி நம்ம தொட்டி மாதிரி செஞ்சு மண் போட்டு அதுலேயும் செடி வச்சுக்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு நம்ம மாடி தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைனில் நான் ஒரு 5 பேக் வந்து நம்ம இந்த வேளாண்மை கடைகள் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி பேக் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அந்த 5 பேக்கில் தான் ஃபஸ்ட்டு வந்து நான் செடி வளர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி பழைய கண்டெய்னர்ஸ் எங்கேயாவது கிடைக்கும். பழைய பேப்பர் கடைகளில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பழைய இரும்பு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்டே வந்து ஒரு சில தண்ணி கேன்கள்லாம் கிடைக்கும், பழைய கேன் ஒரு சில சமயங்களில். அப்புறம் நம்ம பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு இங்கே ஏதாவது டேமேஜ்டு கேன் இந்த மாதிரி ஏதாவது இருந்தோம்னாக்கா நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தண்ணி கேன் கம்பெனி இருக்குது. அங்கே பார்த்தோம்னாக்கா ஒரு 10 கேன் 20 கேன் வந்து நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ₹30 என்னமோ ஒரு கேன் ரேட் போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா சின்ன டேமேஜஸ் இருக்கிற கேன்லாம் வந்து அவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இந்த மாதிரி இடங்கள் ஏதாவது இருந்தாக்கா கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே கிடைக்கும். நீங்கள் மாடி தோட்டம் வளர்க்குறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்கிறது வந்து உண்மையிலேயே நீங்கள் இந்த பேக்லாம் வாங்கினீங்கன்னா காஸ்ட்லி தான். ஆனால் இந்த தண்ணி கேன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் பாருங்கள் இதெல்லாம் ஸ்க்ராப் தான். இதெல்லாம் ₹10 வாங்கின டப்பா. ஆனால் இதுலேயும் ஒரு செடி வளர்த்துருவோம் நம்ம எப்படியும். ஒரு அழகான மாடித்தோட்டம் வேணும்னு நிறைய பேர் நிறையா செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மாடித்தோட்டம் குப்பையாக இருந்தாலும் அதுலேருந்து ஆரோக்கியமான காய்கறிகள் கிடைச்சா போதுமானது. உங்களுக்கு இந்த மாடித்தோட்டத்துலையோ இல்லை தோட்டக்கலையிலையோ அனுபவங்கள் இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு யாராவது தோட்டங்கள் வச்சுருந்தா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக.